அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றது முதல் தொடர்ச்சியாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக, அரசியல் மாண்புகளுக்கு எதிராக பகிரங்கமாக சட்டமன்ற உறுப்பினர்களை வேறு முகாம்களிலிருந்து இழுக்கக்கூடிய குதிரை பேர நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் மேதகு ஆளுநர் அவரிடத்தில் நான் மனுஅளித்தேன். மேலும் இதுபோன்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு வெளிப்படையான காரணங்கள் எதையுமே சொல்லாமல் என்ன காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள், ராஜினாமா செய்ய கையோடு ஆளுங்கட்சியான தவேக இணைகிறார்கள் என்பது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நான் மனுஅளித்திருந்தேன். அதேபோல் இதற்கு ஒரு நல்ல தீர்வு விளக்கம் கிடைக்கின்ற வரையிலும் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் ராஜினாமா செய்த அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்பது என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும். இந்த நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான வேண்டுகோளை தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகள், திமுக, அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், தமிழ்நாட்டில் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த குதிரை பேரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கிருந்து ஒரு 10-15 கட்சிகளுடைய பிரதிநிதிகள், அதாவது சட்டமன்றத்தில் பங்கு பெறக்கூடிய, சட்டமன்ற தேர்தலில் தீவிரமாக பங்களிக்கக்கூடிய கட்சிகள், இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அந்த கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து கொண்டு சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் அதேபோல் உள்துறை அமைச்சர்களையும் உடனடியாக சந்திக்க வேண்டும். அதேபோல் டெல்லி செல்ல வேணும், சென்று இந்திய தேர்தல் ஆணையத்தையும் சந்திக்க வேண்டும். ஒரு அசாதாரணமான சூழல் தமிழ்நாட்டிலே நடந்து வருகிறது. இதை வளரவிட்டால், அதிகரிக்கவிட்டால் நிச்சயமாக இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறி இந்தியாவுக்கே ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு வாய்ப்பளித்துவிடும். எனவே இதற்கு இதுபோல் ஆதாயத்தை தேடி, பதவிகளை தேடி, எதிர்த்தரப்பில் இருந்து ஆளுங்கட்சியை நோக்கி சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்து போகக்கூடிய போக்கிற்கு தடையை விதிக்கக்கூடிய வகையில் அல்லது தீர்வு காணக்கூடிய வகையில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டத்திலும் ஒரு திருத்தம் கொண்டு வரக்கூடிய வகையில் நடைபெற ஜூலை மாதம் 20ஆம் தேதி துவங்க உள்ள நாடாளுமன்றத்திலேயே ஒரு தேர்தல், அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிற்குரிய திமுக, அதிமுக, பாஜக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கட்சிகளுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்தது, நேற்றைய தினம் நான் கொடுத்ததில்ல இந்த கோரிக்கை தவிர 6 மிக முக்கியமான 7 மிக முக்கியமான கோரிக்கைகளையும் முன்வைச்சிருந்தேன். நேரம் போதாமையின் காரணமாக அது எந்த மிக முக்கியமான நோக்கத்திற்கு வந்தோமோ அது நீர்த்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்லலை. அதில் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல ஆன்லைன் சூதாட்டங்கள் பெருகி வருகிறது. எனவே அந்த ஆன்லைன் சூதாட்டங்களை தடுப்பதற்கும், லாட்டரி தடுத்தாச்சு, அவர்கள் தங்களுடைய பணிகளை வேறு விதத்தில் திருப்புறாங்க. ஃபியூச்சர் கேமிங்கு அப்படிங்கிற விதத்தில் ஆன்லைன் கேமிங் இப்பொழுது மிக அதிகரித்து வருகிறது. இதனால் கிராமங்கள், நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே இதுக்கு மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுக்கு அதுக்கு ஆளுநர் அவர்கள் மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு அறிவுறுத்தல் வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதேபோல் மாஞ்சலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக மிக முக்கியமான கோரிக்கை கொடுத்துருந்தேன். அது சம்பந்தமாக விரிவாக இப்போ நான் பேச போகிறேன். அடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு சட்டமன்றத்திலேயே இந்த அரசு ஆளுநர் உரையில் தெரிவிச்சுக்கிறாங்க. தேவேந்திர வேளாளர்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தேவேந்திர மக்கள் பட்டியல் பிரிவில் வெளியேற வேண்டும் என்பது நீண்ட நாட்கள் கோரிக்கையாகும். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு முன்பாகவே
அந்த மக்களை வந்து பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றுவதற்கு உண்டான அந்த கோரிக்கையை வந்து பரிசீலித்து அதுக்கான நாடாளுமன்றத்தில் அதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டு இந்த மக்களை இதர பிற்பட்டவர் எம்பிசி அல்லது எம்பிசிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புதிய பட்டியலை உருவாக்கி அதுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் வந்து சரியாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து வந்து மேகதாது வந்து தொடர்ந்து வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து வேண்டுகோள் வச்சோம். ஆனால் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதுக்காக செவிசாய்க்கல எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 12 லட்சம் ஏக்கர் நிலங்களில் வந்து குறுவை சாகுபடி செய்யணும். ஆனால் ஆயிரக்கணக்கான 5000, 10,000, 20 ஏக்கர் நிலங்களில் தான் வந்து இப்போ சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் கல்லணை உட்பட எல்லாமே வறண்டு போயிடுச்சு. ஜூன் மாதம், ஜூலை மாதம், மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் பீரியட், அதாவது மிக வறட்சியான காலகட்டங்களில் காவிரி நீர் திறந்துவிடக்கூடியது கூட கர்நாடக அரசு திறந்துவிடலை. அதற்காக அந்த குறைந்தபட்சம் மே மாதத்துக்கு 9.15, அதே போல் வந்து ஜூன் மாதத்துக்கு வந்து 31.24, வந்து ஜூலை மாதத்துக்கு 40, ஏறக்குறைய 60-70 டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்திருக்கணும். மே, ஜூன், ஜூலை வந்திருக்கணும். ஆனால் இதை கூட இன்று இருக்கக்கூடிய தாவேக அரசு வந்து கர்நாடகத்தில் அழுத்தம் கொடுத்ததற்கு வலுவில்லாமல் அல்லது வந்து பயந்து கொண்டு அல்லது அரசியல் காரணங்களுக்காக வந்து அவர்களை வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இது வந்து எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. எனவே வந்து ஆளுநர் அவர்கள் உடனடியாக வந்து ஆளுங்கட்சி, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து அறிவுறுத்த வேண்டும் என்பது நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதே போல் சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுத்த, அதாவது அந்த சமூக வலைத்தளங்கள், அதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களால் இளைஞர்கள், குறிப்பாக குழந்தைகள், 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்பதை உணர்ந்து உலகத்தினுடைய பல நாடுகள், சைனாவிலே என்றைக்கோ தடை பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியா அண்மையில் தடை பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த சமூக வலைத்தளங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய சீரழிவை உருவாக்கிவிடும். எனவே 18 வயதுக்கு உட்பட்டவர்கள், இளைஞர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை வந்து எளிதாக வந்து அணுக முடியாத அளவிற்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான முன்மொழி வந்து மேதகு ஆளுநர் அவர்கள் மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செய்யணும். அதே மாநில அரசுக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிறத வந்து நான் கேட்டிருக்கிறேன். அதே போல் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொடர்ந்து கடந்த 5 வருடங்களாக மட்டுமல்ல, தொடர்ந்து 10 கட்சி ஆரம்பிச்சிருந்தே தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கை, பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கடந்த மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் இருந்தபோதே பல்லாயிரக்கணக்கான திரட்டிட்டு போய் வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணுங்கிறத வந்து நாங்கள் பேரணி நடத்தினோம். எனவே எங்களுடைய அந்த மிக முக்கியமான மது, போதை, புகை இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாரத்தான் நடத்துவதற்கு வந்து நாங்கள் வந்து முடிவு செஞ்சுருக்கிறோம். அது வந்து நான் பொலிட்டிக்கலாக இருக்கும், அது வந்து அரசியல் சார்பற்று இருக்கும். குறிப்பாக வந்து பிறந்தமன் அறக்கட்டளை என்ற பெயரில் வந்து ஏற்கனவே எங்கள் பல சமூக பணி செஞ்சுருக்கிறோம். ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் பங்கு பெறுக்கணும். அதே போல் வந்து அரசியல் சார்பற்றவர்கள் வந்து இதில் பங்கு பெறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் புதிய தமிழகத்தின் பேர் இல்லாமல் நாங்கள் பிறந்தமன் அறக்கட்டளையின் சார்பாக நடக்கிறோம். அதை வந்து துவக்கி வைக்க வேண்டும் என்று கூட மாநில ஆர்டர் இடத்துல வந்து நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அதே போல் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் அமைச்சர்களும் பதவியேற்கின்ற பொழுது அரசுடன் மந்தனம் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த ரகசியத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் தேவைக்கு அன்றி வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் என்பது தான் வந்து அவர்களுடைய உறுதிமொழியாகும். அதற்கு மாறாக எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் என்ற 2 நபர்கள் வந்து தலைமைச் செயலகத்திலேயே அவர்கள் வந்து அலுவலகத்தை பங்கு பெற்றிருக்கிறார்கள். அது அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெறாங்க தகவல் வருது. அதே போல் அது மட்டும் இல்லாமல் ஐஜி இன்ட், இது நாள் வரையிலும் நாங்களும் 30-40 வருஷமாக தொடர்ந்து அரசியல் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை உளவுத்துறையுடைய ஐஜி அல்லது வந்து டிஐஜி ரேங்கில், ஐஜிக்கு மேலே கூடிய ரேங்க் தான் ஏடிஜிபி ரேங்கில் கூடியவர்கள் தான் முதலமைச்சரை சந்தித்து காலையில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலவரங்கள், கடந்த நேற்று முந்தைய தினம் நடந்தது, இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து வந்து அவர்கள் வந்து விளக்குவார்கள். ஆனால் இப்பொழுது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்திக்காமல் இவர் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் போன்று எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்டவர்களை சந்திக்கக்கூடிய
ஒரு மோசமான நடைமுறை உருவாக்கப்படுவதாக தெரிகிறது. தமிழ்நாடு அரசுங்கிறது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி யாருமே அந்த தலைமைச் செயலகத்தில் உட்கார முடியாது, உட்காரக்கூடாது. எனவே அதற்கு வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்து மேதகாரணத்தில் வந்து நான் வலியுறுத்தியிருக்கிறேன். நேற்று வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லாதனால வந்து நான் சொல்ல. எனவே இது இந்த முக்கியமான கருத்துக்களை வெளியிருக்கிறேன். இன்று வந்து மிக முக்கியமாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், அதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய 5 மாவட்டங்களில் ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து வனப்பகுதியிலே குடியிருந்து அதை வந்து வாழ்வாதாரமாக அவர்கள் வந்து கொண்டு பணிபுரிந்து வருகிறார்கள். திருநெல்வேலி மற்றும் மாஞ்சோலை பொறுத்த மட்டிலும் வந்து அது வந்து தமிழ்நாட்டு அரசனுடைய வனத்துறை. அது ஆங்கிலேயருடைய காலத்தில் வந்து 8347 ஏக்கர் நிலங்கள் வந்து பிபிடிசி என்ற நிறுவனத்துக்கு வந்து குத்தகை கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து அவங்க தேயிலை தோட்டங்கள் பெயரிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தேயிலை தோட்டங்கள் உருவாக்குவதற்கு முன்பாகவே ஜமீன்கள் மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அந்த வனங்களில் வந்து அந்த வனங்களை உருவாக்குவதற்காகவும் வனங்களை பாதுகாப்பதற்காகவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து அங்கே ஏற்கனவே மக்கள் வந்து அனுசரிக்கப்பட்டு அவர்கள் அந்த வனங்களை உருவாக்கியவர்கள் அந்த மக்கள் தான். வனங்களை பாதுகாத்து வந்து அந்த மக்கள் தான். அங்கே சிறு வேளாண்மையும் செய்து வந்தார்கள், மீன்பிடி தொழில் செய்தார்கள், கால்நடை வளர்த்தி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்து அந்த வனப்பகுதியை வந்து பிபிடிசியிலிருந்து அவருடைய குத்தகை காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் வந்து இப்பொழுது வந்து முழுமையாக அந்த பிபிடிசி நிர்வாக குத்தகைக்கு இருந்த அனைத்து நிலங்களும் இப்போ அரசிடம் நேற்றைய முன்தினம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது எனவே வந்து முழுக்க அந்த அம்மாசம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறைக்கு கீழ் வந்து விட்டது. எனவே நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வலியுறுத்தி வருது என்ன அப்படின்னா, 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டம் என்பது வந்து நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசுடைய சட்டமாகும். அதன்படி அந்த வனத்தையே வந்து அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய ட்ரைபல், அதாவது பீப்புள், பழங்குடி மக்கள், அதே போல் அதர் ட்ரெடிஷ்னல் டுவெல்லர்ஸ், ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அப்படின்னு, அதாவது வந்து இடைப்பட்ட காலத்துங்களில் வனப்பகுதிகளுக்கு குடியேறி அங்கு விவசாயம் செய்து அதனுடைய அதை வந்து வனப்பகுதியை வாழ்வாதாரமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். அதுக்கு தான் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல்ஸ்ங்கிறது ஒன்று, அதர் ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் டுவெல்லர்ஸ் அப்படிங்கிறது இந்த 2வது பிரிவை சேர்ந்த மக்கள் வந்து ஏறக்குறைய 10,000க்கு மேற்பட்டவர்கள் வந்து 99 வருடங்களுக்கு மேலாக அங்கே வாழ்ந்து வராங்க. இப்பொழுது வந்து ஒரு 1000-1200 குடும்பங்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர், அவங்களுடைய வீடுகள், பள்ளிக்கூடங்கள், ரேஷன் கடைகள், அதேபோல் திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் உட்பட அனைத்தையும் மெல்ல இப்பொழுது துண்டித்து வருவதாக தெரிகிறது. நான் இதனால தான் கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று தேசிய மனித உரிமை ஆணைய தலைவரை டெல்லி சென்று சந்தித்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு பிறகு செப்டம்பர் 16-17 அடுத்த அதே மாதத்தில் வந்து ஒரு குழு அனுப்பிச்சிருந்தாங்க. அவர்கள் ஆய்வு செய்து அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவின்படி தலைமைச் செயலாளர்கள் நேரடியாக தலையிட்டு மாஞ்சோலையில் வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீரை வந்து உறுதி செய்யணும், அதேபோல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கணும், மருத்துவ வசதி கொடுக்கணும், கல்வி வசதி, ரோடு வசதி, போக்குவரத்து வசதிகள், இதர வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் அவர்கள் நடைமுறைப்படுத்தலை. அதுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் சென்று புகார் அளித்தோம். அதுக்கு பிறகு அவர்கள் நேரடியாகவே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து அறிவுறுத்திய பிறகும் கூட அது வந்து இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல. எனவே இது வந்து அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும். எனவே இது வந்து ஒரு பகுதியில் தான் இது இன்றைக்கி நடக்குதுன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பேர் இந்த வனத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். எனவே மாஞ்சோலைக்கு நடக்கக்கூடியது ஏதோ ஒரு பகுதியில் 500 குடும்பம் 1000 குடும்பம் என்று விட்டுவிட்டால் தமிழ்நாட்டில் இப்போ நீலகிரி, ஊட்டியில் எத்தனையோ மக்கள் வந்து தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்கள். அவர்களையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டியிருக்கும். ஏலகிரியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். அதே போல் ஹைவேஸ் இருக்கக்கூடிய மக்களை அனுப்பணும். வால்பாறையில் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். எனவே எல்லோருத்தையும் வெளியே அனுப்பினால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன ஏற்பாடு இருக்குது?
எனவே வந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் என்பதை தனித்து பார்க்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்ற அடிப்படையில், அதே போல் இதுபோல் 1200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களிலிருந்து சிலோன் இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் வந்து கட்டாயப்படுத்தி 1950 பிறகு அனுப்பப்பட்டவர்களுக்கு தான் வந்து இங்கே கூடலூர் பகுதியில், வால்பாறை பகுதியில் டேன்டி என்று தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் உருவாக்கப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி அவங்களெல்லாம் மீண்டு அனுப்புனா அங்கிருந்து குடிபெயர்ந்தவர்கள் மீண்டு எங்கே போவார்? எனவே இது ஒரு பெரிய இது தமிழ்நாடு வெறும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனையாக பார்க்காமல் தமிழர்களுடைய பிரச்சனையாக கருதி இதுக்கு வந்து இன்று இருக்கக்கூடிய அரசு உடனடியாக தனியாக ஒரு குழு வந்து மாஞ்சோலைக்கு அனுப்பி அந்த மக்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். நாங்கள் புதிய தமிழகம் கட்சி, நானே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கு தொடுத்தோம். அதே போல் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். எனவே இதுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி அன்று திருநெல்வேலியில் ஏற்கனவே நாங்கள் 99ஆம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக பேர் நடத்திய போது எங்களோடு கலந்து கொண்டு பல அரசியல் கட்சிகள், அந்த அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆயத்தமாகிறார்களோ அந்த அரசியல் கட்சிகள் அனைவரையும் வைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருநெல்வேலியில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதுக்கு திமுக, அதிமுக, பாஜக உட்பட எல்லா தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சமூக இயக்கங்களுக்கும் வந்து நான் அழைப்பு கொடுக்க போகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது தமிழர்களுடைய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலும் கூட தமிழர்கள் என்று சொன்னால் தனி கவனம் செலுத்துகிறோம். இந்த வியட்நாமில் விபத்து ஏற்பட்டாலும் கூட தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தவுடன் நம்ம வந்து துடிக்கிறோம். அதே போல் அங்கே இருக்க துடிக்கிறோம், மலேசியாவில் ஒரு பிரச்சனை வந்தால் துடிக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் துடிக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் வந்து வாழாக இருந்து விடுகிறோம், பேசாமல் இருந்து விடுகிறோம். எனவே மனிதநேயத்தோடு அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உண்டான வாழ்வுரிமையை மாஞ்சோலையிலேயே ஏற்படுத்தர வேண்டும் என்று நடைபெறக்கூடிய ஜூலை மாதம் 23ஆம் தேதி நெல்லை நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் வந்து கலந்து கொள்வதற்கு இப்போ ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நான் வந்து தனித்தனியாகவும் அனைவருக்கும் கடிதம் எழுத இருக்கிறேன். இல்லை, அதாவது அவர் முதலமைச்சர் ஆனோடனே முதல்ல வாழ்த்து நான் சொன்னேன். அதுக்கு பிறகு அமுதா அவங்க வந்து செக்ரட்டரி 2 பண்ணுவார், அவங்களுக்கே கடிதம் எழுதணும். மாதிரி மாஞ்சோலை பிரச்சனை வந்து கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்குது. அது குறித்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வந்து நாங்கள் வந்து விரிவாக பேசுவதற்கு உண்டான நேரம் இருக்குன்னு பல முறை நாங்கள் சொல்லியாச்சு. நான் அங்கேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரலைங்க. இல்லை, நாங்கள் சினிமா பிரபலம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆச்சுங்களா. ஆனால் இந்த மாதிரி முக்கியம் அதை வந்து வடிகட்டுறத ஆள் வச்சுக்கிறாங்களே. உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கே வந்து வடிகட்டி அனுப்பக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் 60 வருஷத்துக்கு பிறகு திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் மாற்றம் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய அரசாங்கம். ஆனால் மாற்றத்தை கொடுப்பதற்கு பதிலாக ஏமாற்றத்தை கொடுப்பது போல் தெரியுது. மக்கள் இதுவரையிலும் விவசாயியுடைய பிரதிநிதிகள் போய் நேரடியாக சந்தித்த மாதிரியோ, அல்லது தொழிலாளருடைய பிரச்சனைகளை கேட்ட மாதிரியோ, அல்லது வியாபாரிகளுடைய பிரச்சனைகளை கேட்ட மாதிரியோ இல்லை. ஸோ இது வந்து யாரெல்லாம் பிரபல்யமாக்குறார்களோ அவங்க மட்டும் போய் பார்க்குறாங்க, எளிதாக பார்க்குறாங்க, ஃபோட்டோ வருகிறது. ஆனால் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகிறவங்கக்கிட்ட யாரையுமே வந்து சந்திக்கலை. ஒன்று அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கான்சல் அரசியல் சாஸ்திரங்கள் அப்பாற்பட்டவர்கள் முதலமைச்சருடைய அப்பாயின்மெண்ட்டையும் கூட தீர்மானிக்கக்கூடிய மோசமான நிலை இருக்கிறத இதுக்கெல்லாம் காரணமாக கருதுகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு பிரசாத் போன்றவர்கள் தான் வந்து இது போன்ற மக்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளும் முதலமைச்சருடைய கவனத்துக்கே கொண்டு செல்வான் தடுக்கிறார்களோ என்ற அச்சம் கூட இருக்கிறது. சரி, அப்படின்னா வந்து ஏன் இதே அரசியல் கட்சிகள்
கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சியில் வந்து கள்ளக்குறிச்சியில் 60-70 பேருக்குப்பட்டவர்கள் வந்து மது குடித்து இருந்தாங்க. அவர்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த போதும் கூட குடிக்கிறவங்களுக்கு கொண்டு போய் 10 லட்ச ரூபா கொடுக்குறியா அப்படின்னு விமர்சித்தாங்க. அதே போல் அதுக்கு முன்பு வந்த ஆண்டு வந்து மரக்கணத்தில் வந்து ஒரு 20-30 பேர் இறந்தாங்க. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசு வேலைகள் வழங்குவது குறித்து வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் தான் நான் வந்து விரும்புகிறேன். என்று சொன்னால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வந்து அரசியல் நோக்கத்தோடு தான் முடிவெடுப்பதாக தெரியுது தவிர அவர்கள் வந்து ஒரு பொது நோக்கத்தோடு எடுத்ததாக தெரியல. அதனால் இது குறித்து வந்து ஒரு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு முடிவெடுக்கும். சில பேர் சொல்கிறாங்க விபத்து நடந்தாலும் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அரசு வேலை கொடுக்கணுங்கிறது அமெரிக்க, அதாவது வந்து அப்படி போனால் அது எங்கே போய் முடியும்? அப்போ அதனால் அதுக்கு ஒரு தீர்வு காணும். தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக வந்து இந்த அரசு வேலை கான்செப்டே வந்து 1989ஆம் ஆண்டு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1991ஆம் ஆண்டு விதிகளின்படி பட்டியலினத்தை சார்ந்த மக்கள், ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் சாதி கொடுமைகளுக்கு ஆளாகி அவர்கள் உயிரிழந்தால் அவர்களுக்கு வந்து நட்டேடு கொடுக்கறது, அதே போல் அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது தான் வந்து ஃபார்முலா, கருணையின் அடிப்படையில். ஆனால் அது வந்து இப்பொழுது வந்து அது நீர்த்து போகக்கூடிய வகையில் பல்வேறு விதத்தில் எல்லாருக்குமே கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கும் எல்லாம் கேட்குற அளவுக்கு வந்திருக்குது. எனவே இதில் வந்து கொள்கை முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் இது வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகக்கூடியனர். அப்போ வந்து எந்த அரசு அமைதோ அந்த அரசு அவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுப்பார்கள், அவர்கள் சாராதவர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டார்கள். அதனால் எந்த விதமான பாகுபாடும் இருக்காமல் கொடுக்கணும்னு சொன்னால் அது குறித்து கொள்கை முடிவு எடுக்கணும். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாக இருக்கணும். அது வேறிலும் இது மாதிரி வந்து நடைமுறைகளை தவிர்க்கணும். இல்லை அது கேட்கிட்டு சொல்லுவோம். நம்ம அது கேட்டால் நம்ம சொல்லுவோம். அது வந்து அதுக்கு உண்டான முயற்சி இந்த அரசு எடுக்குதான்னு பார்க்கலாம். இல்லை, அவன் சில அரசியல் கட்சிகள் வந்து சைக்கோஃபென்ஸாக எப்பவுமே இருப்பாங்க. அதாவது வந்து புகழ்பாடிகள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் வந்து புகழ்பாடி பரிசு பெற்ற புலவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா? அதனுடைய வடிவமாக பல பேர் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. அதுதான் சொல்ல முடியும். இல்லை அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. எங்கே இருக்கிறோமோ அங்கே புகழ் மட்டும்தான் பாடுவோம் அப்படிங்கிற குறிக்கோள் லட்சியமாக மிஷன் நக்காம அது மிஷன் அதே அதுதான் அவங்களுக்கு. சில பேருக்கு புகழ்பாட்டு தான் அது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? பரிசு பெற்று சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறோம்ல. ட்ரெயினுக்குள்ளே உட்கார்ந்த பிறகு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம், ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம், ட்ரெயின் மூவ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து இந்த ரிலேட்டிவிட்டி, அந்த ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டியில் நாம் உட்காந்துருப்போம், இன்னொரு ட்ரெயின் போகும், நாம் போகிற மாதிரி தோணும். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அரசாங்கம் எல்லாம் போகுது. இதே நேரத்தில் கேரள அரசாங்கத்துக்கு வந்து ஆட்சி மாற்றம் வருது, அவங்க நல்லா செயல்படுறாங்க. மேற்கு வங்க அரசு நல்லா செயல்படுது. தமிழ்நாட்டில் அரசாங்கம் நின்ற இடத்துலையே நின்று கொண்டிருக்குது. எப்படிங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லட்டும். அதாவது இந்த ஆதிராவிடங்கிற பேர் வந்து இருக்கக்கூடாது, இது பொதுவான பேர் இருக்கணுங்கிறது நான் 1996 நான் வலியுறுத்திட்டு வரேன். அதை வந்து இந்த அரசு வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதை வந்து சமூகத்துறைக்கு அமைச்சராக வந்து கொடுக்குற போது வந்து அன்று இனிச்சது ஏன் இப்போ கசக்குது? ரவிக்குமாரை போன்றவர்கள் வந்து செக்டேரியன் பாலிட்டிக்ஸ், அதாவது வந்து வெளியே வந்து பறந்துபட்டு பெரிய பொது பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே வந்து வெறும் தன்னை சுயசாதி புராணம், சுயசாதி தான்.
அவர்கள் வந்து ஆதிராவிடர் பறையரை மட்டுமே முன்னிறுத்தி எல்லாமே இயங்க வேண்டும் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து செயல்படுறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மக்கள் மத்தியில் ஒற்றுமையும் வரல, இந்த மக்கள் மத்தியில் முன்னேற்றமும் வரல. இது வந்து பறையரை மட்டும் முன்னிலைப்படுத்தக்கூடிய கான்செப்ட் தான் வந்து அந்த பெயர் மாற்றம் செய்யக்கூடாது என்ற ஒரு மோசமான கருத்து. சமூக சோஷியல் ஜஸ்டிஸ் துறை என்று தான் அது இருக்கணும். அதுதான் வந்து எல்லா மக்களையும் அரவணைச்சிட்டு போக முடியுமுங்க. ஏன்னா 76 சாதிகளுக்கு ஒரு சாதி கிடையாது. பறையர் இருக்கிறாங்க, தேவேந்திரவாடர் இருக்கிறாங்க, அருந்தி இருக்கிறாங்க, வள்ளூர் இருக்கிறாங்க, புதிரவனா இருக்கிறாங்க. அப்போ ஒரு சாதிக்கு மட்டும் பேர் எப்படி வைக்க முடியும்? ஆதிராவிடன்ற பேரே வந்து 1939 பர்மாவிலிருந்து அன்று இருந்த ஆங்கில அரசுக்கு பறையர்கள் வந்து எங்களுக்கு பறையர்கள் என்று சொல்லுவது வந்து கொஞ்சம் மதிப்பு குறைவாக இருக்கிறது, எங்களுடைய பெயரை மாற்றுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் வந்து நீங்கள் திராவிடர் என்றும் பெயர் வைத்துக் கொள்ளலாம், ஆதிராவிடர் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்று கொடுத்த போது அவர்கள் வந்து அந்த பறையர் சமுதாய மக்கள் எங்களை ஆதிராவிடர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து அது ஒரு குறிப்பிட்ட சாதித்தான் குறிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பட்டியலுங்கிறது ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சமுதாயங்கள், பல சமுதாய குடும்பங்களுக்கு ஆளான பல சமுதாய மக்கள் உள்ளடங்கியது. அதை கொண்டு இந்தியா ஃபுல்லாக வந்து அங்கே போய் வந்து ஆதிராவிடத்தோடு இருக்குன்னு பேசுவார். அவர் பார்லிமெண்ட்டில் பேசிக்கிறாரா? இந்தியா ஃபுல் என்னங்க தப்பு இது? வந்து அதாவது சோஷியல், அதாவது சமூக ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் சொன்னால் என்ன தப்பு? அது அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் வந்து சரியாக இருக்க முடியும். அப்போ தான் எல்லாத்தையும் அரவணைச்சு போக முடியும், அப்போ தான் நியாயம் வழங்க முடியும். ஸோ அவங்க ரவிக்குமார் பொறுத்தளவு வந்து அவர் எப்போவுமே உள்நோக்கம் கொண்டவர். அவர் வந்து பறையர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பறையர் அதை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு சுய புராணம் பாடக்கூடிய கருத்து கொண்டவர். அது வந்து தவறானது, அது கண்டிக்கத்தக்கது. அது அவருக்கே வெளிச்சம். இந்தியாவில் வேறு யாரும் வந்து காலை 11 மணிக்கு சொல்லிட்டு 1 மணிக்கு அது மறுக்க முடியாது. மீண்டும் 3 மணிக்கு வந்து அதையே மாற்றி பேச முடியாது. அது சில பேருடைய திறன், அது அவ்வளோதான் சொல்லுவோம். சார் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் வந்து இது செவி சாய்க்காத போது யார் அந்த இடத்துல இருந்து இதையெல்லாம் தீர்க்க வேண்டியவர்களோ அவர்கள் தீர்க்க முனைப்பு காட்டாத போது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இடத்துல நான் போய் சொல்லுகிறோம் வச்சுங்களா. ஸோ அதனால் வந்து இது தீர்ந்துவிடும் தீர்க்காது என்பதல்ல. நான் வந்து இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மையை நான் வந்து ஆளுதை கொண்டு வரோம். அது உரிய நேரத்தில் நிச்சயமாக ஒரு நடவடிக்கை வரும், அது தீர்வு வரும் என்று நான் நம்புகிறேன். கடந்த திமுக வந்து அரசு செயல்பாடுகளில் ஆளுநருக்கு வந்து உரிமை கிடையாது, அவர் தலையிடக்கூடாதுன்னு சொன்ன கட்சிகள் எல்லாமே இப்போ போய் அரசியல் தமிழக அரசு செயல்பாடு சரியில்லை, நீங்கள் வந்து திருத்தங்கன்னு ஆளுநர்கிட்டே போய் மனு கொடுக்குறாங்க. அது இல்லை, அதுக்கு விளக்கம் அவங்க தான் சொல்லணும். மனு கொடுத்த கட்சிகள் தான் இதே கட்சிகள் தான் போனாங்க. இல்லை, அதுக்கு அது தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவங்க அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, அது அவங்க சொல்லட்டும். அந்த காரணம் சரியா இல்லைன்னா அப்புறம் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி.